தானியேல் தீர்க்கதரிசனம். தானியேல் தீர்க்கதரிசனம் 1வது அதிகாரம் 3வது வசனமும் 3வது வசனம் வாசிக்கேன். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும். ராஜாவின் அரண்மனையில் சேவிக்கத்தக்க வாலிபர் கேட்கிறார். நமக்கு கர்த்தரை சேவிக்கிறதுக்காக வாலிபர் வேணும். இந்த ராஜாவை ராஜாதி ராஜாவாக கர்த்தரை ஆராய்க்கிறதுக்காகவும் அவரை சேவிக்கிறதுக்காகவும் உள்ள ஆட்கள் வேணும். தானியேல் அதில் உட்பட்டவன். தானியேல் 17வது வயதில் கர்த்தர் தெரிந்து கொண்டார். கர்த்தருக்கு வாழ்த்தான். எப்படி போட்டு வசனம்? 1வது வசனம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். யூதாவின் ராஜாவாகிய யோகின். இந்த யோகின் நல்லவன் அல்ல. 3 மாசம் தான் இவன் ஆட்சி இருந்தது. கர்த்தர் 40 வருஷம் தாவீது அரசாண்டான். அவன் காலத்தில் ஒன்றும் இல்லை, ஜனங்கள் எல்லாம் அமைதியாக இருந்தாங்க. இவன் 3 மாதம் அரசாண்டக்குள்ள பாபிலோன் ராஜா வந்துட்டான். விட்டு போன சாத்தான் வந்துட்டான். வந்து சிலையை நிறுத்திட்டு, நான் சிலையை நிறுத்துறேன், இதை ஆராய்க்கிறேன் என்று சட்டத்தை கொண்டு வரான். இவன் என்ன செய்தான்? தானியேல் ஆராய்ச்சனா? ஆராய்க்கிறான். உன் வாழ்வு பிராயத்தில் சிருஷ்டிகத்தில் என்ன இந்த போட்ட வசன பிரகாரம் கர்த்தரை தான் நினைச்சான். கர்த்தரை சேவித்தான். 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். எங்கே சேவிக்கத்தக்க திறமை உள்ளவன்? ராஜாவின் அரண்மனையிலே. ராஜாவின் அரண்மனையில் சேவிக்கத்தக்க திறமை உள்ளவனாக இருக்கணும். கர்த்தரை சேவிக்கிறதுக்காக கர்த்தர் முன்பாக நிற்கக்கூடியவனாக ஒருவர் இருக்கணும். எலி அப்படி இருந்தான். கர்த்தர் முன்பாக நிற்கலாம். அவனும் மனுஷன்தான். வாலிபர் எழுந்திரிச்சு சிரமம் பண்ணட்டும் சொன்னவனு மனுஷன்தான். சிரமம் பண்ணாங்களா? அவனுடைய போக்கு அப்படி இருக்கு. கர்த்தரைக்கு அவன் சேவிக்கணும். அவருக்கு முன்பாக நிற்கணும். யாருக்கு முன்பாக? கால் ஊன்றி நின்று கர்த்தர் சொல்றார். யோர்தானை கடக்க வேண்டுமானால் கால் ஊன்றி நிற்கணும். இல்லாட்டால் யோர்தான் காலை வாரிடும். காலை வாருது, தண்ணீர் காலை வருது அப்படின்னா பிடிச்சி இப்படி சடைக்குடியில் விளையாண்ட மாதிரி இருந்தால் அடியில் மண்ணை எடுத்துடும் சாத்தான். தண்ணிக்கு சக்தி, இழுப்பு ஜாஸ்தி. அடியில் இருக்க மண்ணை ஊறிடும். ஒன்றையும் சாஞ்சிடும். சாஞ்சமே எந்திரிச்சு வைக்க முடியாது. தண்ணியில் அடிச்சுக்க வேண்டியா. அதான் சாத்தான் இது. சாத்தான் உண்மையை ஒத்துக்கொள்ளது. கோர் சரி. 1ஆம் அதிகாரத்துக்கு 3வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும். ராஜாவின் அரண்மனையில் நிற்கணும். அவருக்கு பணிவிட பண்ணணும். கர்த்தாதி கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும். கர்த்தர் பணிவிட பண்ணணும். என்றால் எப்படி இருக்கணும்? யாதொரு மாசும்
இருக்கக்கூடாது. யாவது குற்றமும் நம்ம மேல் கண்டுபிடிக்க கூடாது. அவன் தான் கர்த்தருக்கு முன்பா நிற்க முடியும். என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும், என்னை யார் ஜெபம்னா? எலியா. கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும். பணிவிடப்படுறதுக்கு சாப்பாடு கொடுக்க ஆள் கிடையாது. ஆற்று தண்ணி தான் கயிற்று அள்ளி தான் குடிக்கணும். இவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான். இவனை கர்த்தர் பரலாம் கொண்டு போனாரா? கொண்டு போனார். அப்போ நமக்கு யாதொரு மாசு இல்லை. அப்போ படிக்க வேண்டிய நேரத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டிய மகிமைப்படுத்தணும். நம்ம சொந்த வேலை பார்த்துருந்தா கர்த்தரை மகிமைப்படுத்த முடியுமா? கர்த்தர் கூட்டம் வருவாரா? எல்லாம் இருதயம் மனசு சரியில்லை, கள்ளத்தனமான மனசு. இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும். இது பின்னால போகக்கூடாது. யாரெல்லாம் நல்லவங்க நினைச்சானோ அவனெல்லாம் திரும்ப கேடுவிடும். நீங்கள் நினைக்க நாள் இல்லைன்னு அர்த்தம். அதான் ரொம்ப ரொம்ப இன்னும் தான் மாற்றம் வைக்கணும். தானியேல் எப்படி உள்ளப்பட்டவன்? யாதொரு மாசு இல்லாதவன். இவன் கர்த்தருக்கு முன்பான், ராஜாவுக்கு முன்பான் என்று அரண்மனை நிற்க சரியானான். அப்ப கர்த்தருக்கு முன்பா நிற்கக்கூடியவன் யாரு? அறிவில் சிறந்தவளா இருக்கணும், ஞானம் உள்ளவளா இருக்கணும். அவனுக்கும் வேலை உண்டு. இயேசு தன்னை ஒப்புடுத்தினால 3ஆம் நாளில் உயிர்த்திருந்தார். எத்தனை நாளில்? அப்போ இயேசு தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர்த்திருந்தாரா? அப்ப அவருக்கு யாருக்கு என்று வாழ்ந்தார்? பிதாவின் வார்த்தைக்காக. அவரும் வாழ்ந்தார், நம்மளும் வாழ்ந்தார். நம்ம சுயத்துக்காக வாழ்றோம், பிழைக்கணும் அவசியம் இல்லை, சாவுக்காக வாழ்றோம். 3ஆம் நாள் இயேசு எழுப்பினார். அப்ப நம்ம எழுப்ப முடியுமா? ரொம்ப மைண்ட் பண்ணணும். 1ஆவது 3 வருஷம் திரும்ப வச்சுக்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும். ராஜ குலமா இருக்கணும், அறிவில் சிறந்தவர்களா இருக்கணும். அப்ப நம்ம மற்றவங்களுக்கு போய் நீ போய் வேலை பார்க்கணுமா, நாளைக்கு பணக்காரன் ஆகணுமா சொல்லணுமா? அறிவில் இல்லை, அறிவு இல்லாம தான் பிச்சிடும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ராஜ அரண்மனை நிற்கணும், கத்தம்பா நிற்கணும். எலியா சொன்னார், என் வாக்கினால் அன்றி இந்த வருஷங்களில் மழை பெய்யாது. அப்படி சொல்லக்கூடிய தைரியம் நமக்கு இருக்கணும். யார் யார் கத்தம்பா நிற்கிறானோ, காலுண்டு நிற்கிறானோ அவனுக்கு இந்த தைரியம் இருக்கும். மற்றவர்கள விசுவாசம் இல்லை. நம்ம இருதயமும் நம் மனசு ஒன்று போல வரணும். அதான் கர்த்தர் சேவைக்கு அர்த்தம். தானியேல் புத்தகம் 1ஆவது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினையா தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டகசாலைக்குள் வைத்தான். எங்க இருக்க வேண்டியவன் இப்ப எங்க இருக்கான்? சினையா தேசத்தை போயிட்டு அந்நிய தேவத்துக்கு முன்பா நிற்கிறான். இவனுக்கு ஞானம் உள்ள இருக்கா? அறிவு இருக்கா? கல்வி இருக்கா? கல்வியில் நிபுணர் ஆகலாம், ஞானம் இருக்கணும். கத்தம்பா நிற்க வேண்டியவன் வேற எங்கேயும் போய் நிற்க கூடாது. தானியேல் இப்படி போல. இப்போ இதெல்லாம் எடுக்குது நமக்கு நன்மைக்காக. இப்படி போகக்கூடாது, கர்த்தரை இங்கே சேவிக்கணும் என்பதற்காக இப்ப எழுதியிருக்கிறார். யாரை கொண்டு வரணும்? யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும்
சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும். ராஜ அரண்மனையில் சேவிக்கத்தக்க திறமை உள்ளவர்கள், அதுவும் வாலிபனாக இருக்கணும். ஏன்? வாலிபிராயத்தில் கத்தற்கென்று சேவிக்கணும். வாலிபிராயத்தில் யாருக்கென்று சேவிக்கணும்? நான் கன்வென்ஷன் கேட்டுட்டு இருந்தேன். எங்கள் ஊர் கன்வென்ஷன் நடக்க அங்கே போய் இருக்காம அந்த இருட்டில் இருந்துட்டு இருந்தேன். அது கன்வென்ஷன் பேச பாஸ்டர், இருட்டில் இருக்கிறவனே, நீ அறியாத ஒரு பார்க்கக்கூடாது இருக்க, ஆனால் உடனே அறிகிறவன் நான் இருக்கிறேன், வெளிச்சது வா கத்து போயிட்டு. அப்போ கத்தருக்கு இவ்வளவு தூரம் ஞானம் இருக்க, அப்போ நம்ம இவரை மறைக்கலாமா? போன யார் பார்த்தா என்ன நினைச்சு போயிட்டு கத்தரை ஏமாற்ற முடியாது. முதல் கன்வென்ஷன் போன இப்படிதான். அரண்மனையில் செவிக்க திறமை உள்ளவர்கள் எப்படி இருக்கணும்? யாதொரு மாசம் இருக்கக்கூடாது. இளவயதா இருக்குமா? வாலிபராக இருக்கணும். வாலிபர் தான் இயேசுக்கு வேணும். இயேசு வாலிபர் பிராயத்தில் நான் தான் பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்து தன்னை ஒப்பு கொடுத்தார். வாலிபர் பிராயத்தில் இயேசு நமக்காக மரித்தார். 30 வயசில் இயேசு மரித்தார். ரொம்ப அக்கறையோட பகலாம் 32 வயசுல. இயேசு மரித்தது எந்த வருஷங்கள் ஞாபகம் இல்லை. 32 வயசு. சிரமம் பண்ணட்டும். அந்த வசனம் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் புத்தகம் 2:14. அப்னேர் யோவாபை நோக்கி, வாலிபர் எழுந்து நமக்கு முன்பாக சிலம்பம் பண்ணட்டும் என்றான். அதற்கு யோவாப், அவர்கள் எழுந்து அப்படி செய்யட்டும் என்றான். இருக்கு சிலம்பம் பண்ணுக்கு, சிலம்ப விளையாட்டு கத்தரை சேவிக்க உள்ள இல்லை, கத்தர் சந்நிதியில் நிற்கணும் இல்லை. நீ எழுந்து சிலம்பம் பண்ணணும். அதுக்கு சுவாரஸ் பண்ண ஆள் இருக்கு. அப்படி செய்யல ஆகாதுன்னு சொல்ல ஆள் இல்லை. சரிதான் ஐயா செய்யிட்டு. அதான் கோயில் குடைக்கெல்லாம் இதை செய்ய காரணம். சிலம்பம் பண்ணும்போது செத்து போறாங்களா? சாராங்க. தானியேல் அந்த படையேற்பாட்டு காலத்தில் வாழ்ந்தவன், வாலிபராயத்தை ஒத்து கொடுத்தவன். அஞ்சு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்கிறான். இவன் ஏன் தூரபேச போகல? தப்பா ஏன் பேசுற? புத்தகத்தில் வருஷம் புறம் நடந்தானா? வாலிபராயத்தில் மதுவம் அடிக்கலாம், இதெல்லாம் அடிக்கலாம். இவன் இப்படி செய்யல. யாதொரு மாசம் இல்லாதவன் கத்திரும்பா நிற்க முடியும். அப்ப கத்திரும்பா யார் நிற்க முடியும்? யாதொரு குற்றத்திலும் அகப்படக்கூடாது. அப்படி பேச்சு ஆணித்தரமா இருக்கும், தைரியமா இருக்கும். தீப்பெட்டியை உரைச்சினால் எப்படி பவர் வருதோ, லைட் வருதோ, இதே போல அவனுடைய பேச்சில் லைட் எரியும். அணைஞ்ச லைட் இருக்க வேண்டாம். அந்த வார்த்தையில் வல்லமை இருக்கும். யாதொரு மாசம் இருக்கக்கூடாது. அதே போல இவன் தான் யாருக்கு முன்பா நிற்க முடியும்? கர்த்தர் முன்பா நிற்க முடியும். அப்போ கர்த்தர் முன்பா நிற்க வேண்டும். யாதொரு இதயத்துக்கும் வாய்க்கு வித்தியாசம் வேணும். வித்தியாசம் இருக்கக்கூடாது. இதயமும் ஒன்று இருக்கணும், வாயிட வார்த்தையும் ஒன்று இருக்கணும். இந்த அளவுக்கு தான் என்ன கண்ட்ரோல் பண்ணணும். நம்மளோட வார்த்தைகளும் நம்மளோட ஜெபமும் பவரில் ஏறணும். கர்த்தர் நாம் மயமப்படணும். இது கண்ட்ரோல் பண்ண தெரியாதா?
இதுவும் இதுதான். இதுக்கு ஒரு கனெக்ட் கரெக்டாக கொடுக்கணும். இது கொடுக்க தெரியாமல் இருந்தால் தான் கண் அங்கேயும் போகும். மனசு சத்தம் இருக்காது, தெளிவு இருக்காது. எதுக்கு கனெக்ட் கொடுக்கணும்? இதயத்துக்கும் வாய்ந்து வந்து வார்த்தைகளுக்கு கனெக்ட் கொடுக்கணும். இன்னும் திரும்ப எலக்ட்ரிக்கல் வேலை எப்படி பார்ப்பான்? எப்படி எலக்ட்ரிஷியன் இருக்க முடியும்? இதுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியலையா? வேற எப்படி கண்ட்ரோல் பண்ணுவான்? இப்படி இருக்காங்க. இப்படி இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவேன் என்று கத்து சொன்னார். கடைசி சொட்டு ரத்த வர சிந்திட்டு நமக்காக சிந்தினார். ஜீவன் இல்லை, அவரை அடக்கம் பண்ணாங்க. இப்படி 3ஆம் நாள் இப்படி உயிர்த்தெழுந்தார். உயிர் போகும்போது இதுக்கு இழுக்கா இல்லையா? அப்படி எப்படி உயிர்த்தெழ முடியும்? சிலங்க உயிர் போகும்போது இழுக்கும், ஒரு 3-4 ட்ரிப் இழுக்கும், பிறகு மோஞ்சுவோம். அப்படி பார்த்துருக்கேன். பிறகு 3ஆம் நாள் இப்படி உயிர்த்தெழும். இதை சிக்னல் ஆரம்பத்தில் கொடுக்காரு. அதை மறுத்த வீடு, என்ன வீடு, கல்யாண வீட்டுக்கு போகிற பார்க்கலையும் மறுத்த வீட்டுக்கு போகிறது நல்லதுங்கிறார். இதை பார்க்கறது, இதை பாருங்கிறார். கடைசி ரத்த வரை சிந்திக்கிறோம். ஜீவன் எல்லாம் போயிட்டு இனி அவருக்கு உயிர் இல்லை. சில அரைஞ்சி அடக்கி அடக்கம் பண்ணதுக்கு அவர் ராஜாவை கேட்டாச்சு. சரி, அடக்கம் பண்ணிக்கப்பா, உயிர் போயிட்டுருப்பா. அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் இவர் அடக்கம் பண்ணார், கொடுத்தார். அப்படி அடக்கம் பண்ணப்பட்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தாரா? அப்போ அவர் எப்படி உயிர்த்தெழுந்தார்? வார்த்தை உண்மை உள்ள ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவியும் நம்மளோட வார்த்தையும் ஒன்று போல் இருக்கணும். சும்மா ஏன தோணுன்ட்டு இங்கே ஒன்று சொல்லுவோம், அங்கே ஒன்று சொல்லுவோம் என்று இருந்துட்டு இருந்தோம்னா கர்த்தருக்கு பாடல. கர்த்தர் சாட்சியாக இல்லை. ஒரே ஜீவியமாக இருக்கணும், யாதொரு வாசம் இருக்கக்கூடாது. சரி, அப்புறம் வேற எப்படி இருக்கணும்? அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய. ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்கள். இந்த ராஜா இல்ல, ராஜாதி ராஜாவாய் கர்த்தர் முன்பா சேவிக்க திறமை உள்ளதான் கர்த்தர் முன்பா நிற்க முடியும். கர்த்தர் முன்பா நிற்கிற நான் யார் சொன்னபடி? எலியா கர்த்தர்கென்று வாழ்ந்தான். அவனுக்கு இப்படி சொல்லக்கூடாது. அவன் கர்த்தர்கென்று இப்படி சொல்லக்கூடிய பவர் நமக்கு இருக்கணும். கர்த்தர்கென்று வாழக்கூடிய பவர் இருக்கணும். இப்படி சொன்னோம்னா ரோட்டில் சிரிக்கணுமா, திகைக்கணுமா? சும்மா அறிவு இருக்கணும். பிழைக்க தெரிஞ்சல, அதற்கு கடை எங்கேயும் போய் வாங்கி திங்கலாம். பிழைக்கணும்னா அப்புறம் 2வது அதிகாரம் தானியேல் 4ஆம் வசனம் முதல் 7ஆவது வசனம் முடிய. அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையிலே சொன்னார்கள். ராஜா கல்தேயருக்கு பிரதியுத்தரமாக, என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமல் போனால் துண்டிட்டு போடப்படுவீர்கள். உங்கள் வீடுகள் எருக்களங்கள் ஆக்கப்படும். சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தீர்களே ஆகில் என்னிடத்தில் வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கனத்தையும் பெறுவீர்கள். ஆகையால் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு தெரிவிங்கள் என்றான். அவர்கள் மறுபடியும் பிரதியுத்தரமாக, ராஜா அடியாருக்கு சொப்பனத்தை சொல்வாராக, அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்றார்கள். ஐயா, உமக்கு
சொல்ல முடியாது, தெரியாதுன்னு சொல்லலாம். யாரும் முடியாது. சுபத்தை சொல்ல அர்த்தம் சொல்லலான்ட்டாங்க. ஆனால் தானியலுக்கு அப்படின்னு தான். தானியலை பற்றி வாசிங்க. 28ஆம் வசனம். 28ஆம் வசனம். மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற ஹல்லேலூயா. தானியேல் ஜீவி எப்படி இருக்கு? மறைபொருள்களை வெளிப்படுத்துவான். மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உம்முடைய படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால். சொப்பனமும் உம்முடைய தரிசனமும் என்னவென்றால். சொப்பனத்தையும் சொல்றான், அர்த்தத்தையும் சொல்றான். கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்கிறாரா? கர்த்தம்பா நிற்க யோக்கியதை உள்ள, கர்த்தரை சேவிக்க வைக்க யோக்கியதை. ஆமீன் என்று கர்த்தாவே என்று சொன்னால் நான் நடக்கணும். இயேசு நாமத்தினால் என்னை அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் என்னன்னு சொல்லணும். இப்படிதான் யோக்கியன். இவதான் கர்த்தரை சேவிக்க முடியும். பிதாவை என்னை கேட்டாலும் என்னை கேட்டலும் ஏன் சொன்னார். இதே போல தானியேல் சொன்னான், கர்த்தாவை என்னை கேட்டலும். நாம் எல்லாம் இயேசு எடுத்து சொல்லிட்டாங்க. பிதாவை கூப்பிடணும். நேரட்டு நம்ம ஜெபம் போகாது, இயேசு மூலம் போகும். அப்படியே பைபிள் சட்டத்தை பிடிச்சிட்டு இருக்காரு. அப்படியானால் நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கணும்? ரகசியத்தை இருக்கணும். ஆபிரகாமுக்கு நான் மறப்பேனோ என்று கர்த்தர் சொன்னாரா? அந்த வசனம் வாசிக்கணும். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஆபிரகாமுக்கு மறைக்கல, அப்புறம் சொல்லி கொடுக்க. இதே போல கர்த்தர் நமக்கு சொல்லித்தரணும். கர்த்தருக்கும் ஆபிரகாமுக்கும் ஐக்கியம் இருந்தது. அவன் சீமனா மாறினான். முடியை வாங்கி பிடிங்கியா கையில திருச்சி வைப்பான். அவன் சீமானா ஆயிட்டான். ஆட்டும் ரோமத்தை வித்தவன் தான் சீமானா இருக்கான். என்னை கேட்டாலும் ஆபிரகாமுக்கு மறைக்கிறார். ஆபிரகாம் ஜீவியமும் பேச்சும் ஒன்று போல் இருந்தது. இதே போல நமக்கு கர்த்த காரியங்களை விளக்கி தர வேண்டுமானால் நம்முடைய ஜீவியமும் நம் பிழைப்பும் ஒன்று போல் இருக்கணும். நம் வார்த்தையும் ஒன்று போல் இருக்கணும். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 14 வசனம். கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். வாலிப பிராயத்தில் கர்த்தர் ஒரு மரித்து போனோம். அவனை அடக்கம் பண்ணி கொண்டு போறாங்க. அந்த வேளையில் இயேசு வாசல் வந்தார், பாடை தொட்டார். கட்டை தான் தொட்டார். இவனுக்கு வல்லமை ஏறிச்சு. இருந்துச்சுன்னா அப்போ இவன் மேல கைப்படல. அந்த நோக்கம் நிறைவேற்றா நிறைவேறலையா? அப்போ நம்முடைய நோக்கம், நம்முடைய இஷ்டத்து பிரகாரம் கர்த்தருக்கு வைராக்கி வச்சிருக்க பிரகாரம் போடும், எழுப்பணும். கர்த்தர் நோக்கம் நிறைவேற்ற. இதே போல கர்த்தருக்கென்று வாழணும். யாருக்கென்று வாழணும்? வாலிபனே எழுந்துரு என்று நான் உனக்கு சொல்லினேன். வாலிபன் உடனே எந்திரிச்சான். வாலிபன் எழுப்பதுக்காக இயேசு வருக போகிறார். இந்த சத்தம் நம்ம காதில் விடணும். உரைட்டு இருந்தவங்க இது இப்பனா யாரும் எழுப்ப மாட்டா. இந்த சத்தம் தான் விடணும். இந்த சத்தம் விடணும். கர்த்தர் வார்த்தை பிரகாரம் வாலிபன் இருந்துச்சான். பாடை தொட்டா வாலிபன் இருந்துச்சான். கரண்ட் அடிச்சிட்டு சும்மா நடந்து போய் கரண்ட் பட்டு அவன் சாகல. செத்தவனை கத்தை உழ்ப்பித்தான். காரணம் என்ன? வாலிபத்தை மறைக்கக்கூடாது. முதிர் வயதாகி மடிக்கணும். அப்போஸ்தலர் புத்தகம்
20:9. அப்பொழுது ஐதீகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். எங்கே உட்கார்ந்தான்? இவன் யார்? வாலிபன கலவனா? வாலிபன் நோக்கம் எல்லாம் மனசு கண்ட்ரோல் பண்ண முடியாது. இங்கேயும் வேணும் பார்க்கலாம், அங்கேயும் வேணும். இந்த கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஜன்னல் உட்காந்தான். ரிசல்ட் என்னாச்சு? மருத்துவனாக எடுக்கப்பட்டான், செத்து போனான். வாலிபராத்து சிருஷ்டிக்க நினைக்க போட்டிருக்காரு, மறிக்கக்கூடாதுன்ட்டு. பவுல் அவரை ஊழித்தால் ரட்சிக்கப்பட்டவர். உடனே பவுல் இறங்கி போய் காலையில் போகணும், பஸ்ஸை பிடிக்கணும். இவன் இது கடையில் செத்து போனான். அவன் மேல் விழுந்து ஜெபம் பண்றான். அனல் உண்டாயிற்று. வாலிபன் ஜெபம், பவுல் ஜெபம் பண்ண உடனே இவனுக்கு அனல் உண்டாயிட்டா. இவன் கத்தர் சத்தத்தை கேட்டானா? அப்போ இயேசு சத்தத்தை ஒரு கேட்க வேண்டுமானால் எப்படி இருக்கலாம்? ஐயா, நீ எழுப்பினா கூட 2 தட்டு எழுந்திருப்பான. சொன்னாலும் எந்திரிக்காது, 2 நெளிஞ்சு கொடுப்பாங்க. இவன் தட்டு எழுப்பிட்டான். அவனை பார்த்துட்டு இவன் உயிர் இவனுக்குள் இருக்கு, இவனை விடாங்க, இவனுக்காக ஜெபம் பண்ணுங்க சொல்லிட்டு போறார். அவரெல்லாம் ஜெபம் பண்ணாங்க, உயிர் வந்துச்சு. பவுல் இவன் எழுப்பதுக்காக நம்ம போட்டாலும் பரவாயில்ல, போன காலத்தில் பிந்தாயினாலும் பரவாயில்ல, இவன் எழுப்பிட்டு தான் போனான். அப்போ பவுலுக்கு இவ்வளவு ஞானத்தை வச்சிருக்காரு, அவனும் ரட்சிக்கப்பட்டவன். இப்போ இதே போல் நமக்கு இருக்கணும், எழுப்பணும். யாரை? வாலிப பிராயத்தில் மருத்துவ வேலை கத்திரிக்கை விடாமல் சுயத்துக்காக வாழ்ந்தால் அவனை எழுப்பணும். அந்த வேலையை நம்ம கொடுத்திருக்கிறோம். தானியேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 84ஆம் வசனம். அப்புறம் தானியேல் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பின்பு தானியேல் பாபிலோனின் ஞானிகளை அழிக்க ராஜா கட்டளையிட்ட ஆரியோகின் இடத்தில் போய், பாபிலோனின் ஞானிகளை அழிக்காதையும் என்னை ராஜாவின் முன்பாக அழைத்து கொண்டு போம், ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்று சொன்னான். தானியேல் என்ன சொல்றான்? என்னை ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போகணும். அவர் என்ன செய்தாரு? பாபிலோனின் ஞானிகளை அழிக்க ராஜா கட்டளையிட்டார். பாபிலோன் ஞானிகளை அழிக்க கட்டளையிட்டார். ஒருவரும் சாகக்கூடாது. தானியேலுக்குள்ள ஆவி அப்படி. 4ஆம் அதிகாரம் 10 வசனம். அப்பொழுது பெல்சாசார் என்னும் பெயருள்ள தானியேல் ஒரு நாளிகை மட்டும் திகைத்து சிந்தித்து கலங்கினான். ராஜா அவனை நோக்கி, பெல்சாசாரே, சொப்பனமும் அதன் அர்த்தமும் உன்னை கலங்கம் பண்ண வேண்டியதில்லை என்றான். அப்பொழுது பெல்சாசார் பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனே, அந்த சொப்பனம் உம்முடைய பகைவரிடத்திலும் அதன் அர்த்தம் உம்முடைய சத்துருக்கள் இடத்திலும் பலிக்க கடவது. ராஜாவே, ஒரு தானியேல் ஒரு வாலிபன் ராஜாவே என்று தைரியமா சொல்றான். இந்த சொப்பனம் ஒரு வாலிபன் உமக்கு அல்ல, வேற ஆள்கிட்ட பதிக்கணும். இது அர்த்தத்தை சொல்லணும் என்று சொல்லி நான் கிறுக்கன் இல்லை. அர்த்தத்தை சொன்னானா? சொப்பனத்தை சொன்னானா? சொப்பனத்தையும் சொல்லிட்டான், அதன் அர்த்தத்தையும் சொல்லிட்டான். இவ்வளவு ஞானத்தை கத்தர் கொடுக்கிறான். இல்லையா? கத்தரை சேவிப்பது நான் உண்மையா இருந்தால் கத்தர் ஞானத்தை கொடுப்பான். அவன் என்ன கண்டானோ நம்ம சொல்லுவோம். இதே போல நமக்கு நான் என்ன பாடம் சொல்லி கொடுக்கணும் அது உங்களுக்கு தெரியணும். நாளைக்கு இப்படிதான் சொல்லுவார் என்று தெரியணும். கர்த்தர் ஞானத்தை கொடுப்பார். படிக்கிறது ஒரு மூளை அறிவில்லை. கர்த்தரோட ஆவியானவர் நம்ம கற்றுத்தரணும். இந்த தான் கர்த்தரை அறிய முடியும். சரி,
1 யோவான் 2:14. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவனுடைய வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கானை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். சாத்தான் நாம் ஜெயித்துட்டு எங்க உட்காரக்கூடாது. அப்படிப்பட்ட கூட்டத்தில் சேரக்கூடாது. அப்படி இருந்தால் தானியேல் புத்தகம் 1வது அதிகாரம் 1-8 சொல்லணும். இவன் ஆவிப்பிரான் போகணும். இனிமேல் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினையா தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டகசாலைக்குள் வைத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்சாத்சார் என்றும் அனனியாவுக்கு சாத்ராக் என்றும் மிசாவேலுக்கு மேசாக் என்றும் அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்றும் மறுபெயரிட்டான். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். பாத்திரங்களை கொண்டு போகணும்னு நினைக்கிறான். பாத்திரங்கள் கொண்டு போகும்போது எதுக்கு கொண்டு போகிறான்? சில வாலிபர்கள் யாரெல்லாம் பேர் கொடுக்கா? தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா. சாத்தான் யாரை கொண்டு போகிறான்? கர்த்தருடைய சாட்சியா இருக்கவனு தான் சாத்தான் அறிவான். அனனியா, பெல்சாத்சார் தான் தானியேல் கொண்டு போயிட்டான். காரணம் உண்டு, நீ ஆராய்க்கும் தேவனை மறக்கணும். அந்த பேரை வரக்கூடாது. கர்த்தாவே என்று பேர் சொல்லக்கூடாது. மறப்பதற்காக, அந்த வார்த்தைகளை மறப்பதற்காக வேற பாஷையை கற்றுக் கொடுக்க வச்சு வேற பாஷையை கற்றுக் கொடுக்க. அப்போ நாம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடாது என்பதற்காக சாத்தான் வேற பாடத்தை கொண்டு வருவோம். தானியேல் அப்படி வரல, கர்த்தருக்குன்னு பாடணும் இருந்தான். தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று வயிறாக்கி வச்சானா தானியேல். முதல் சாத்தான் சோதிக்கிறது சாப்பாடு விஷயத்தில். அப்ப நமக்கு சாத்தான் சோதனை என்ன கொண்டு வரோம்? சாப்பாடு தான். தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது. போஜனத்தினால் பேய்களுக்கு வைக்கிறது ஆகாரத்தை சாப்பிடக்கூடாது. எதெல்லாம் சாப்பிடணுமோ அதுதான் நாம் சாப்பிடணும். பேய்களை பந்திக்கும் கர்த்தருடைய பந்திக்கும் ஐக்கியம் இருக்கக்கூடாது. ஆகாரத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் நமக்கு வேணும். ஆகாரத்தில் மாத்திரம் இல்லை, எல்லா விதத்திலும் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் இருக்கணும்.
முதலாவது ஐட்டம் சாப்பாட்டிலே கர்த்தர் சோதிப்பார் சாத்தான். அப்போஸ்தலர் புத்தகம் 23வது அதிகாரம் 17 வசனம். அப்பொழுது பவுல் 100க்கு அதிபதிகளில் ஒருவனை அழைத்து, இந்த வாலிபனை சேனாபதியினிடத்துக்கு கூட்டிக் கொண்டு போம், அவரிடத்தில் இவன் அறிவிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு என்றான். இங்க அறிக்கணும், எங்கேயும் சொல்லணுமோ அங்கதான் சொல்லணும், எல்லா இடத்தையும் சொல்லக்கூடாது. யார்கிட்ட என்ன பேசணுமோ அவங்க தான் பேசணும். அப்படி பவுல் படிச்சிருக்காரு. இந்த வாலிபனை கர்த்தர் கொடுத்தார். இந்த வாலிபனுக்கு அவனுக்கு விடுதலை கிடைச்சது. கர்த்தர் நாம் மகிமைப்பட்டது. இதே போல நாம் யாருக்கு வாழணும்? நம்மை தீட்டுப்படுத்தக்கூடாது. கர்த்தருக்குன்னு வாழணும். கர்த்தர் நாமம் மகிமைப்படணும். இந்த நோக்கம் நமக்கு இருக்கணும். வைராக்கியம் இருக்கணும். கிறிஸ்துவ விசுவாச ஜீவியம் ஒரு சேலஞ்சபிள் ஒன்று. கிறிஸ்துவ ஜீவியம் சேலஞ்சபிள் அட்வைஸ். தானியேல் புத்தகம் 1வது அதிகாரம் 15 முதல் 21 வருஷம் முடிய 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. ஆகையால் மேல்சார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். அவர்களை ராஜாவின் இடத்தில் கொண்டு வருகிறதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத் நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான். ராஜா அவர்களோடே பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமத்தராக கண்டான். 10 மடங்கு வித்தியாசம் இருக்கு. எத்தனை சோதனை இல்லை ஐயா, நாங்கள் ஒப்புறோம், ஒரு 10 நாள் எங்களுக்கு டைம் கொடுக்கலாம். இதில் தானியேல் போய் கேட்டானா அந்த வருஷத்தை வாசிக்கணும். 12ஆம் வசனம். 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். 10 நாள் வரைக்கும் நீங்க சோதிச்சு பாருங்க. அப்ப ராஜா சொல்படி நாங்கள் செய்யணுமா, எங்களுக்கு கத்த சொல்லி தராரா என்று நீங்க பாருங்க. சரின்ட்டான். யாரு? விசாரிப்பாரு. இதுதான் பவர். நம்ம ராஜா சட்டம் தோந்து வச்சா, இவனுடைய தீர்மானம் தோந்து வச்சா, ராஜாவுடைய சட்டம் தோந்து வச்சு. வைராக்கிய வேணும். அப்ப கிறிஸ்துவனா இருந்தால் என்ன இருக்கணும்? முரட்டு வைராக்கியம் இல்லை, ஆவிக்குரிய வைராக்கியம் இருக்கணும். சரி பார்ப்போம், 10 நாள் 10 நாள் பார்த்தாங்க. முகம் எப்படி இருக்கு? களை உள்ளதார். இறைச்சி சாப்பாடை பார்க்கலும் பருப்பு சாப்பிட்டது களை உள்ளதார். தெய்வ பிரசன்னம் இருக்கு. ஒரு முகத்தை பார்த்து தெய்வ பிரசன்னம் இருக்கணும். சில மூத்த பார்த்தா தெய்வ பிரசன்னம் இருக்காது, தலை கீழே போடுதாக்கும். காரணம் பெரிய சாத்தான் அர்த்தம், தந்திரசாலிகள் அர்த்தம். நான் படி சொல்ல மாட்டேன், யாரை பார்த்தா தெரியும். 10 நாள் தான் சோதிச்சு போகிறோம். 10 நாள் முடிஞ்சிடு. இப்போ ராஜா ஜெயிச்சாரோ, இந்த தானியேல் ஜெயிச்சாரா? இந்த 6 பேர் பக்கலும் மற்ற முகம் சரியில்லை. அப்போ கர்த்தருக்கென்று நான் வைராக்கியமாக இருந்தால் நம்முடைய முகத்துக்கும் மற்றோட முகத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். கர்த்தரோட தேஜஸ் பிரசன்னம் நம்மோடு இருக்கும். இவன் ஜெபம் போது பிரசன்னம் இறங்கும். அப்படி இருக்கணும்.
10 நாள் கழிச்சு ராஜா சொல்லுறத கேட்கல, இவரு பிரார்த்தனை நினைச்சது. அப்படி 3 வருஷம் நடந்துச்சு. 3ஆம் வருஷத்துக்கு முடிஞ்ச பிறகு இவளை கர்த்தர் முன்பாக கொண்டு போவாங்க, ராஜா முன்பாக. எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றாங்களா? எல்லா ஞானமும் இருக்கா? இதே போல கர்த்தர் நமக்கு கர்த்தருக்கு வைராக்கியோட இருக்கணும். அப்போ நம்ம லைட்டோட இது ஒட்ட போகணுமா, கர்த்தருக்கு வாழணுமா? நல்லா சிந்திச்சு பார்க்கணும். அறிவுள்ளவராக இருக்குமா, அறிவில்லாதவராக இருக்குமா? நல்லா போய் யோசிக்கணும். கர்த்தருக்கு வாழணும். 19 ராஜா அவர்களோட பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஆகையால் இவங்க நிற்காங்க ராஜாவுடைய பிரசன்னத்துக்குள், கர்த்தருடைய பிரசனத்துக்குள், கர்த்தருக்குள் பிரசனத்தில் நாம் நிற்கணும். எவ்வளவு சட்டம் போட்டிருந்தாலும் கர்த்தருக்கு வைராக்கி வந்தால் கர்த்தர் பிரசனம் நமக்கு இறங்கும். அல்லையா? இறங்கும்போது இறங்கிட்டா பிரசனம் இறங்கலையா? இதே போல வைராக்கி உள்ளதாக இருக்கணும். ஜெபம்னா வைராக்கி இறங்கணும், பிரசன்னம் இறங்கணும். அதான் கர்த்தருக்கு வாழுது. உபாகம புத்தகம் 32 அதிகாரம் 37 வசனம். அப்பொழுது அவர்கள் பலியிட்ட பலிகளின் கொழுப்பை தின்று பான பலிகளின் திராட்சரசத்தை குடித்த அவர்களுடைய தெய்வங்களும் அவர்கள் நம்பின கண்மலையும் எங்கே? அவரோடு சேர்ந்து சாப்பிட்டாங்க. அந்த கண்மலை எங்க நடக்குதா? வைராக்கி வேணும். அந்த ஆகாரத்தை போய் சாப்பிட்டோம்னா ஒரு பவர் இருக்காது, ஒரு பிரச்சனை இருக்காது. நினைக்கணும். 141 சங்கீதம் 4 அக்கிரமம் செய்கிற மனுஷரோடே ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதேயும், அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக. அவரோடு சாப்பிடக்கூடாது. அவரோட ருசியை வச்சிருந்தான் சரி, ரொம்ப டேஸ்டாக இருந்தாலும் சரிதான், சாப்பிடக்கூடாது. இந்த வைராக்கி வேணும். பாயசம் வச்சிருந்தான்னு சரிதான், பாயசத்தை உங்களுக்கு எத்தனை வகைன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த பாயசம் இருந்தாலும் சாப்பிடக்கூடாது. அதனால் வசன பிரகாரம் நடக்காதவர்கள். அதனால் எப்படி இருக்கணும்? கர்த்தர் சாட்சியாய் வாழணும். ஒரு ருசியுள்ள பதார்த்தங்களையும் சாப்பிடாம இருக்கணும். இந்த வைராக்கி வேணும். இது எப்படி? செவியை அறுத்த பண்ணி போமா, கொத்தி கொண்ட கோழி போமா? ஒன்று ருசி பார்த்துட்டான், ஒன்று தவறிட்டானா திரும்ப பற்றி ஒன்று நினைக்க மாட்டான். சாத்தாண்ட ஆளாயிடுவான். மாறவே கூடாது. இந்த தீர்மானத்தோடு இந்த தானியேல் படித்தா கர்த்தருடைய சாட்சியாக இருக்கலாம். நீங்கள் என்னுடைய சாட்சி என்று கர்த்தர் சொல்லலாம். கர்த்தர் சாட்சியாக நாம் வர வேண்டுமானால் எப்படி இருக்கணும்? சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். எதையும் சாப்பிடக்கூடாது. அவங்களோட ருசியுள்ள பதார்த்தங்கள் ஒன்றையும் சாப்பிடாம இருக்கணும். கர்த்தருக்கென்று தான் வாழணும். கர்த்தருக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக பிரித்தெடுக்கப்பட்டவனாக இருக்கணும். யாருக்கென்று? கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவனாக இருக்கணும். சாரால் அவரோஜி யாருக்கு ஆபோஜனம் எடுக்காது. ஒரு ஆள் மட்டும் நாகூர் பக்கம் வருவார். அவர் வந்து அங்கே ராபோஜனம் எடுக்க கொடுக்கணும். அப்படி அங்கே அந்த அம்மா பிரசோட வந்தது. கல்யாணமே ஆகலை. கல்யாணம் ஆகாமல் செத்துது. நல்ல வயசான பிறகு தெரியும். நல்ல பாட்டு பாடும். கர்த்தர் பிரசன்ன இறங்கும். எல்லா வியாதியும் குணமாகும் பாட்டு பாடும்போது. இதுக்கு இவ்வளோ கிருபை இருக்கு. அவரும்
ஞானத்தை எல்லாம் கொடுத்தாரு. ஒரு வாரம் கழிச்சு அடுத்த வாரம் போயிட்டார். இந்த அம்மாவுக்காக தான் இருந்திருக்கார். இதே போல் நாம் யாருக்குன்னு இருக்கணும்? கர்த்தருக்குன்னு இருக்கணும். மனுஷன் பார்க்கக்கூடாது. இப்படி இருந்தால் கர்த்தர் நாம மகிமைப்படும். அதுக்கு எல்லாரும் கர்த்தர் சோதரிப்போம். கர்த்தாவை நீரே எங்களை ஆட்சி செய்ய வேண்டுமே, உங்களுடைய நாமே மகிமைப்பட வேண்டுமே என்பதுக்கு எல்லாரும் கர்த்தர் சோதரிப்போம். உங்களுடைய சாட்சி உள்ளவர்களாக இருப்பதற்காக, கர்த்தர் நாம் மகிமைப்படுவதற்காக இருப்பதற்காக எல்லாருக்கும் நீ கிருபை தர வேண்டுமே, உங்களுடைய சாட்சியாக வாழ வேண்டுமே, அதுக்காக எல்லாருக்கும் சோதரிப்போம். கர்த்தாவே நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம், உங்களுடைய நாம் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் உமக்கென்று வாழதுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தினால் பிதாவே.